ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். தற்போது குரு பெயர்ச்சி பலன் 2024 to 2025 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி, அதாவது ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நில ராசிக்கு, அதாவது ரிஷபத்தில் வந்து அமர்றாரு குரு. மேஷம் ராசியிலேருந்து இடப்பெயர்ச்சி அடைந்து ரிஷபம் ராசிக்கு. இது வியாழ வட்டம் குரு வளையம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியினால் பல ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகமும் ராஜாதி ராஜ யோகமும் கிடைப்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சில ராசிக்காரர்களுக்கு பெரிதாக பாதிப்பு ஏற்படுத்த மாட்டார். இருந்தாலும் சில படிப்பினை, வாழ்க்கைன்னா இதுதான்பா, இதை வச்சு தான் நீ மேற்கொண்டு போகணும் அப்படிங்கிற புதிய தத்துவ விளக்கத்தை, வாழ்க்கைக்கான அடிப்படை எல்லாமே தன்னுடைய அனுபவத்தினால இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. குறிப்பாக இந்த ஜோதிடத்தில் குரு வலயம், அதாவது ரிஷபம் மனை ஸ்திர ராசிகள் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சரம் ஸ்திரம் உபயம், அந்த மாதிரி ஸ்திர ராசிகளான ரிஷபம், சிம்மம், கும்பம், இந்த ராசிக்காரர்களுக்கு, தனுசு, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒன்றில் அவங்கவுங்க ஜாதகத்தில் இந்த 4 இடத்துல, அதாவது ரிஷபம், சிம்மம், கும்பம், தனுசு, இந்த 4 ராசியில் ஏதாவது ஒரு ராசியில் குரு இருந்தால் மிகச்சிறந்த ஒரு யோகம். அது ஒரு குரு வலயம் அப்படிம்பாங்க. இந்த குரு வட்டம், வியாழ வட்டம் குரு வலயம், குரு இருக்கிற பிறந்தவர்களுக்கு அவங்க லைஃப்பில் வந்து எப்படி இருந்தாலும் சரிங்க, ஒரு காலகட்டத்தில் மிக உயர்ந்த உன்னதமான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து சேரும். இது குருவின் அருளால் அது கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லாங்க. இப்படிப்பட்ட குருவானவர் காலபுருஷ தத்துவத்தின்படி தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதி. தனுசு ராசி 9ஆம் இடம், மீன ராசி 12ஆம் இடம். காலபுருஷ தத்துவத்தின்படி அதற்கு அதிபதியான குரு பகவான் இப்பொழுது ரிஷபம் ராசிக்கு 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷம் ராசியில் இருந்து ரிஷபம் ராசிக்கு இடப்பெயர்வு டிரான்சிஸ்ட் அடைகிறார். இது ஒரு வியாழ வட்டம் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு. குரு பயணம் செய்யும் இடம், இப்போ எந்த வீட்டில் இருக்கிறாரு மற்றும் பார்க்கும் இடத்தை பொறுத்து அந்த ஜாதகருக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடைபெறும். அதாவது குரு ஒரு இடத்துல இருக்கிறத விட பார்க்கிறாரு இல்லையா, எந்தெந்த பாவகத்தை பார்க்குறாரோ, எந்தெந்த ராசி கட்டத்தை பார்க்குறாரோ அந்த இடங்கள் சுப பலன்கள் பெறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ரிஷபம் ராசியில் இருந்து குரு பகவான் தன்னுடைய பார்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 9, 7 அனைத்து பார்வையும் பொறுத்து, எல்லா கிரகமும் 7ஆம் பார்வை பொதுவானது. ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குருவுக்கு 5, 9. இந்த ரிஷபம் ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா புதனின் ஆட்சி வீடாகிய கன்னி ராசியை பார்க்குறாரு. அதே போல 7ஆம் பார்வையாக செவ்வாயின் ஆட்சி வீடாகிய விருச்சக மனைய, விருச்சக ராசியை பார்க்கிறாரு. 9ஆம் பார்வையாக சனியின் ஆட்சி வீடாகிய மகரம் ராசியை பார்க்கிறாரு. அதே போல இந்த குரு பயிற்சியால் மேஷ ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் இப்போ இருக்காரு. மேஷம் இருந்து 2ஆம் இடமான ரிஷபம் ராசிக்கு போறாரு. ரிஷபம் ராசி அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வ வளத்தை நோக்கி செல்றாரு. அப்படிங்கிறதுனால மேஷ ராசிக்காரர்களுக்கும் பல நன்மைகள் காத்திருக்கு. அதே போல அட்டமச்சனியால் பாதிக்கப்பட்டு அல்லலுற்று துன்பற்று வேதனையுற்று பல தடை தாமதங்களை சந்திச்சு கொண்டிருக்கின்ற கடகம் ராசிக்காரர்களுக்கும்
இந்த ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்க போகுது இந்த குரு டிரான்சிஸ்டனால. ஓகே, இப்பொழுது நம்ம மேஷம் முதல் மீனம் வரை எப்படி என்னென்ன பாவகத்திற்கு என்னென்ன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு டிரான்சிஸ்டனால, ஏன்னா குருன்னா சுபகிரகம் இல்லையா, அந்த சுபகிரகம் இடப்பெயர்ச்சி இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு ஷேரிங் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குரு பெயர்ச்சி 2024 ரிஷபம் மனையில் இருக்கிற குரு மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான கிரகங்க. இது உங்களுக்கு அதிர்ஷ்ட வீட்டின் அதிபதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 9ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதி குரு பகவான். உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் எந்த துறையில் போராடுறீங்களோ அந்த துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு சுப விரயங்கள். ரிஷபராசியில் குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்த போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் வீட்டிற்கும் அதிபதி குரு உங்கள் 2ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. அதான் பாக்கியங்களை கொடுக்கக்கூடியவர். எங்கே போகிறாரு? செல்வத்தை நோக்கி போகிறாரு. ஸோ இந்த பயிற்சி அடைவதன் மூலம் செல்வ வளங்கள், எதிர்பாராத நிதி, பொருளாதார முன்னேற்றங்கள் இது எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இதன் மூலம் உங்களுக்கு நிதி, பொருளாதார உயர்வுகள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், நிதி நன்மைகள், உங்கள் பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கிறது, செல்வங்களை குவிக்கிறது, இந்த மாதிரி எந்த துறைகளிலும் வெற்றி அடைகிறது, உங்கள் பேசுகிற பேச்சில் ஒரு நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கின்ற மாதிரி ஒரு தீவிரமான ஒரு அமைப்பு, உங்களுடைய குழந்தைகள் மற்றும் நட்பு வட்டாரங்கள் மக்கள் உங்களுடைய வார்த்தைகளை ரொம்ப அன்போடு கேட்டு புரிஞ்சுப்பாங்க. இதுவரைக்கும் புரியாமல் இருந்த தோழர்கள், நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக வருவாங்க. உங்களுக்கு இந்த வியாழன் பயிற்சி மூலம் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எந்த வியாபாரத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சாலும் இது உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்கும். உங்கள் 2ஆம் வீட்டில் குரு பயிற்சி நல்ல சுப செய்திகளை கேட்க வைப்பார். நல்ல செய்திகள், தூரத்திலிருந்து நல்ல ஒரு செய்திகள் வருங்க. குடும்பத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு, ஏன்னா குடும்பஸ்தானத்தில் குரு போகும்போது கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி வைப்பார். குரு குழந்தைக்கும் அது காரகன். குழந்தை இல்லாதவர்களுக்கு நீண்ட நாள் திருமணமாகி குழந்தை செல்வம் இல்லாதவர் குழந்தை செல்வம் பெற்றெடுக்கும் வாய்ப்புகள், மகிழ்ச்சி எல்லாமே கூட போகுது. 2ஆம் வீட்டில் அமர்ந்து குரு பகவான் உங்கள் 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 10ஆம் வீட்டை பார்ப்பாருங்க. 6ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா புதனுடைய, அதாவது குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல நிதி ஆதாயம் சூப்பராக இருக்க போகுது. பழைய கடன் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் கட்டி அடைப்பீங்க. புதிதாக கடன் வாங்குகிற அமைப்பும் இருக்குது. இருந்தாலும் அந்த கடனை நீங்கள் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவது, பார்த்து பண்ணுறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். உங்களை சொந்த பந்தம், நட்பு வட்டாரங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களை வேணான்னு உதறிட்டு போனவங்க எல்லாமே ஓடோடி வந்து உங்களுடைய நட்புகளை பலப்படுத்துவாங்க, உங்களுடைய அன்புக்கு கட்டுப்படுவாங்க. எதிரிகள் நண்பர்களாக மாறக்கூடிய உன்னதமான அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கு. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணைவின் தாயார், மாமியார், மாமனார் இவர்களோட உறவுகள் நல்ல ஒரு மேம்படுற மாதிரி ஒரு அமைப்புகள் சூப்பராக இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப உறவுகளுக்கிடையே பார்த்தீங்கன்னா பரஸ்பரம் நல் இணக்கம், சந்தோஷம். உங்களுடைய திறமையினாலும் புத்திசாலித்தனத்தினாலும் ஒவ்வொரு சிக்கல்கள் ஏதாவது இருந்தால் கூட வெற்றிகரமாக தீர்த்து வைப்பீங்க அப்படின்னு சொல்லாங்க. ஸோ உங்களுடைய வேலையில் அதாவது மே மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் அதிகமான முயற்சிகள் எடுக்கணுங்க. பேச்சின் மூலம் யாரிடம் பேசுகிற வார்த்தைகளை சற்று கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அதற்கு பிறகு அக்டோபர் மாதத்துக்கு பின்னாடி குரு வக்ர நிலையில் இருக்க போகிறாரு. ஸோ அந்த நேரத்தில் சேமிப்பு அப்படிங்கிறது கரையும். ஆனால் அதை
சேமிப்பதற்கு அதிகமான முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட வந்து கொஞ்சம் சவாலான சில காரியங்களை எடுத்து நீங்கள் அதை வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய சிந்தனை மற்றும் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே பல பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து மேல் வருவீங்க அப்படின்னு சொல்கிறது தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபதிகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் எண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினார். சரிங்களா? ஓகே, பாய்.